Hello students, welcome to Global Knowledge Academy Chemistry Recalling section. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் ஐசோதெர்மலோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் அக்கர்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் 0வாக இருக்கும்போது நடக்கிற ப்ராசஸ் தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கேஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கேஸோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுக்கான ஒர்க் டன் கிராஃப் பார்த்துட்டிங்க அப்படின்னா இனிஷியல் ப்ரெஷர்லேருந்து ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கு கர்வ் வந்து டவுன்வர்ட்ஸில் போயிருக்கும். ஸோ இதை பொறுத்து ஒர்க் டன் ஃபார்முலாஸ் எழுதும்போது W = nRT ln V2/V1 வந்து கிடைக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் ஒர்க் வந்து சிஸ்டம் மூலயமா நடக்கும். நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இந்த ப்ராசஸில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான கிராஃப் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்ல இருந்து இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம்க்கு கிராஃப் வந்து அப்வர்ட்ஸ் போயிருக்கும். இந்த கிராஃப் வச்சு இதுக்கான ஒர்க் டன் ஃபார்முலா எழுதும்போது W = nRT ln V1/V2 கிடைக்கும். அதாவது இங்கே ஒர்க் டன் வந்து சிஸ்டம் மேலே நடந்திருக்கும். இந்த ரீகாலிங் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா ரீகாலிங் செக்ஷன் பார்க்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.